வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சிறந்த வியாபாரி. பேருந்து நிலையத்தில் பழம் வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பழ கூடையுடன் ஏறினார். 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார். எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினான். அவனுக்கு நல்ல விற்பனை. மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் 5 பழங்கள் 10 ரூபாய் என்று விற்க முயன்றார். பலன் இல்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார். அடுத்து 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏகத்துக்கு விற்பனை செய்தான். மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகரான ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதியவரை அருகில் அழைத்தவர், அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் 10 ரூபாய் என்று விற்றால் தானே உங்களுக்கு விற்பனையாகும். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தை குறைத்து அதிக விற்பனை செய்ய பழகுங்கள் தாத்தா என்று தனது ஆலோசனைகளை அள்ளிவிட்டார். முதியவர் சிரித்தபடி, ஓயா, அவன் என் மகன், இந்த பழமும் அவனதுதான். 6 பழம் 10 ரூபாய்னு விற்றால் சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம சனத்துக்கு மனசு வராது. அதனால் நான் 5 பழம் 10 ரூபாய்னு கூவிக்கிட்டு போவேன். அப்புறமா அவன் 6 பழம் 10 ரூபாய்னு அவன் வந்து சொன்னதும், அடடே லாபமா இருக்கேன்னு சனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அவன் தாயா நெசமான வியாபாரி. சனங்களோட மனசை மாத்துறதுக்கு தான் என்ன முன்னாடி அனுப்புறான் என்றார் முதியவர். வியாபாரத்தில் பல டெக்னிக்குகள் இன்று வந்துவிட்டன. வியாபாரம் என்றாலே ஒரு பொருளை வாங்க மக்களின் ஆசையை தூண்டுவதுதான். இதற்கு மேற் சொன்ன அந்த படிக்காத பெரியவரும் அவர் மகனும் தான் சிறந்த உதாரணம். வாழ்வில் படித்தவர்கள் சொல்லித்தரும் பாடங்களை விட படிக்காத மேதைகள் தங்கள் அனுபவ அறிவில் எத்தனையோ விஷயங்களை உணர்த்தி வருகின்றனர் என்பதற்கு இந்த கதையும் ஒரு உதாரணம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.